இன்றைக்கி நான் சாஃப்டான சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு நான் 3 கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கிட்டேன். கொஞ்சமாக உப்பு போடுங்க. அரை ஸ்பூனோட கம்மியாக போடுங்க. ரொம்ப சாஃப்டாக பிணையணும், ரொம்ப ஹார்டாக பிணையக்கூடாது. நல்லா சாஃப்டாக பிணைஞ்சாச்சுங்க. இப்போ இதை நம்ம ஒரு 15 நிமிஷம் மூடி வச்சுருவோம். இப்போ நம்ம அந்த 15 நிமிஷம் அதை மூடி வச்சுருந்தோம்ல, நல்லா சாஃப்டாக வந்துருச்சு. இப்போ நம்ம ரொட்டி போடுறதுக்கு ரெடி பண்ணலாம். உங்களுக்காக நான் முதல் 2 ரொட்டி போட்டு காமிக்கிறேன். 1 ஸ்பூன் நெய் எடுத்து லிக்யூடாக உருக்கி எடுத்துக்குங்க. கொஞ்சமாக கோதுமை மாவு தூவிக்குங்க. சப்பாத்தி நல்லா சாஃப்டாக லேயராக வரும். நான் போடுற மெத்தட் மாதிரி நீங்கள் பண்ணுங்கள், அவ்வளோ அழகாக வரும். கொலஸ்ட்ரால் சுகர் உள்ளவங்க ஆயில் அதிகமாக சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அவங்க கூட இதை சாப்பிட்லாம். அவங்களுக்கு தனியாக அவங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இது இப்போ நார்மலாக போட்டு காமிக்கிறேன். கொஞ்சமாக ஒரு நெய் ஊற்றிக்குங்க. எல்லா இடத்துலையும் படுற மாதிரி பார்த்துக்குங்க. கொஞ்சமாக ஊற்றி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி அதை ஃபோல்டு பண்ணிடுங்க. ட்ரையாங்கிள் ஷேப்பில் வரும். உங்களுக்கு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வேணும்னா ட்ரையாங்கிள் ஷேப்பில் நீங்கள் உருட்டலாம். அப்படி இல்லை எனக்கு சர்க்கிளில் தான் வேணும் அப்படின்னா அதை நம்ம ஃபோல்டு பண்ணதுக்கப்புறம் நம்ம சர்க்கிள் மாதிரி உருண்டையாக உருட்டிக்கிட்டு எப்போவும் சப்பாத்தி போடுற மாதிரி போடலாம். இப்போ பாருங்கள், இது ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்திருக்கு. இதை நம்ம துணி வச்சு எதுவும் அமுக்கவே தேவையில்லை. சும்மா கையிலே இது பண்ணால் சாஃப்டாக உள்ள லேயராக இருக்கும். இப்போ கொஞ்சமாக அந்த ஸ்பூன் இருக்கு, கீ கிண்ணத்தில் வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த ஸ்பூனை மட்டும் எடுத்து நெய் கூட ஊற்ற தேவையில்லை. சும்மா அப்படியே தடவி விட்டிங்கன்னா போதும். தேவைன்னா ஊற்றிக்கலாம். சும்மா அப்படியே தடவினீங்கன்னா போதும். அவ்வளோ அழகாக சாஃப்டாக வந்துடுச்சு பாருங்கள். இப்போ நான் உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த பாருங்கள், இப்படி லேயராக வந்திருக்கு. குழந்தைங்களுக்குலாம் கொடுத்தா நல்லா வேகமாக டைஜஷன் ஆயிரும். இந்த பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு. எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். பாருங்கள், பரோட்டா டைப்பில் வந்திருக்கு. பரோட்டாவில் எப்படி லேயராக வரும் அதே மாதிரி வந்திருக்கு பாருங்கள். சப்பாத்தி உங்களுக்கு நான் இப்போ பண்ணி காமிச்சிருக்கேன். அதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.